இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட வேதத்தின் அடிப்படையிலே குடும்பத்தின் சில காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்தின் மூலியமாக குடும்பத்தின் சில காரியங்களை எப்படி செய்யலாம் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ கர்த்தாவே, உடைய வேத வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா, நீர் சகல பிரஸ்தாவை பார்த்துக்கலையும் அப்பா உடைய வேத வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர் ராஜா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கீங்களே ராஜா. அந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே தியானிக்கையிலே கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அது ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாக்கவும் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை தரக்கூடிய ஒரு ஆண்டவரே எதுவாக அமையவும் கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. நித்திய ராஜ்யத்துக்கு எதுவாக அதை எங்களை வழி நடத்தட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் கர்த்தாவே, ஆமென். ஆண்டவர் படைத்த உன்னதமான ஒரு படைப்பு குடும்பம். உலகத்தையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் படைக்கிறாங்க. கடைசியாக ஆண்டவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் எல்லா காரியங்களும் அதில் படைக்கிறாங்க. எல்லா விஷயமும் அதில் இருக்குது. படைச்சிட்டு அழகாக கடைசியாக அங்கே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உண்டாக்குறாங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் அங்கே உண்டாக்குற காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் குடும்பம், உன்னதமான ஆண்டவருடைய படைப்பு அது. இன்றைக்கி அதனால தான் அந்த குடும்பத்துக்கு எதிராக நிறைய காரியங்கள், போராட்டங்கள் சத்ருவால் ஏற்படுகிறது. நிறைய குடும்பங்களில் பாருங்கள், பிரச்சனை, சமாதானம் இல்லை, சச்சரவுகள், சஞ்சலம், தவிப்பு, இந்த மாதிரி காரியங்கள் நிறைய குடும்பங்களில் இருக்கிறது. இன்றைக்கி குடும்பமாக வாழ்கிறதே ஒரு பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளிலும் நாம் குடும்பத்தை எப்படி ஆண்டவரின் வழியிலே வேதத்தின் அடிப்படையில் எப்படி நாம் அதை நடத்தலாம் என்பதை குறித்து சில காரியங்களை பார்க்க இருப்போம். ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள சாட்சியாக இருக்குது, அவங்களுடைய ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய பங்கு பெண்கள் தான். பெண்கள்கிட்ட தான் அதிக பங்கு இருக்குது. ஆண்கள்கிட்டையும் பெண்களுக்கும் பங்கு இருந்தாலும் பெண்களோட பங்கு இதில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதவார்த்தை சொல்லுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீனால் தான் ஒரு வீடு கட்டப்படுகிறது. வீடு கட்டப்படுகிறதுனா அந்த குடும்பம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் சரியாக அவங்க இருக்கிற ஒரு காரியம், வேதத்தின் அடிப்படையில் அவங்க வளர்கிற காரியம், இப்படியாக இருக்கிறது. அப்போ அந்த குடும்பம் கட்டப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி கட்டப்படுறது எப்படி அப்படின்னா, புத்தி உள்ள ஸ்திரீயால் தான் கட்டப்படுகிறது. ஏன்னா பெண்கள் பொதுவாக புத்திசாலிகள், ஆண்கள் பலசாலிகள் தான். ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பாக அரணாக ஆண்கள் இருந்தாலும் புத்திசாலின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். நிறைய நேரங்களில் முடிவு ரொம்ப தைரியமாக எடுப்பாங்க. சில விஷயங்கள் அவங்க சொல்கிற ஒரு ஆலோசனை கரெக்டாக இருக்கும். இப்படி நிறைய விதத்தில் பெண்கள் தங்களை புத்திசாலியாக நிறைய காரியங்களை நிரூபித்திருக்கிறாங்க. ஸோ பெண்கள் புத்திசாலிகள், அதில் கருத்து இல்லை. ஏன்னா வேதமும் அதுதான் சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று. அப்போ இந்த குடும்பம் வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படுவதற்கு மிக மிக அவசியம் பெண்களுடைய காரியம், பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த பெண்களுக்கு 2 விதமான கடமைகள், தலையாய கடமைகள் இருக்குது. நாளைக்கு பரலோகம் போயிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கப்படும்போது கேட்குறது என்னென்னா, குடும்பத்தை குறித்து தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. 2வது, எனக்காக எத்தனை ஆத்மாவுக்கு நீ கொண்டு வந்திருக்க பரலோகத்துக்கு அப்படின்னு. ஸோ அப்போ பெண்களுக்கு 2 முக்கியமான கடமைகள் இருக்குது. ஒன்று குடும்பத்தை கட்டப்படுதல், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதல். முதலாவது குடும்பத்தை கட்டப்படுதல் குறித்து பார்ப்போம். பெண்கள் புத்திசாலியாக இருந்தால் தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நம்ம நீதிமொழிகளில் படித்தோம். அதே மாதிரி நீதிமொழிகள் 19:14 என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 19:14, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது கர்த்தர் கொடுக்கும் ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஒரு ஈவு என்று இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தர் அருளும் ஈவு. அப்போ புத்தியுள்ள மனைவி, புத்தியுள்ள ஸ்திரீ, இப்படி வேதத்தில் நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ பெண்கள் ரொம்ப புத்தியாக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும். அதே போல் குடும்பத்தை கட்டுகிற காரியங்களிலே கரெக்டாக இருக்கணும். அப்போ வேதத்தின் அடிப்படையில் அது இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அவங்களால சுயமாக அது செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் கிடையாது. என்னதான் திறமையாசாலியாக இருந்தாலும், என்ன ஒரு 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 அறிவாக இருந்தாலும், ஞானமாக இருந்தாலும், குடும்பத்தை கட்டுறதுக்கு கண்டிப்பாக ஆண்டவருடைய ஞானமும் ஆண்டவருடைய ஆலோசனை தேவையாக இருக்கிறது. அதனால தான் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், 8:14. நீதிமொழிகள் 8:14 என்ன சொல்லியிருக்கிறதுனா, மெய்ஞானம், ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையது என்று தேவன் சொல்கிறார். நீதிமொழிகள் 8:14,
ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. அப்போ ஆண்டவருடைய ஆலோசனை, ஆணுடைய மெய்ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நானே புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜீசஸை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஞானத்துக்கு ஒப்பிட்டு, ஏன்னா அவர் ஞானத்தில் வல்லவர், ஆலோசனையில் வல்லவர், செயலில் மகத்துவமானவர். ஸோ ஆலோசனை உள்ள தேவன் அவர். அவர்கிட்ட ஆலோசனை, அவர்கிட்ட புத்தி, எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஞானம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஜீசஸ் கூட இருந்து நீங்கள் வந்து குடும்பத்தை கட்ட வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தை வேதத்தின் அடிப்படையில் கட்டப்படணும் அப்படின்னா ஆண்டோடைய ஆலோசனை, ஆண்டோடைய ஞானம், ஆண்டோடைய புத்தி உங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ தான் நீங்கள் வந்து புத்திசாலி பெண்களாக இருக்க முடியும், புத்தி உள்ள ஸ்திரியாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டோடைய ஞானம் தேவை. குடும்பத்தை கட்டணும்னா ஆண்டோடைய ஞானம் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. அதுக்கு தேவனுடைய வழிநடத்தலும் தேவை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு தேவை. ஏனென்றால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது வனாந்திர பிரயாணமாக அவங்க வந்து கானானுக்கு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது ஆண்டோடைய வழிநடத்துதல் அவங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய வழிநடத்தல் மிக மிக அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம், அதில் 36 முதல் 38 வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவிலே அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. இங்கே பகலில் வந்து மேகமாகவும் இரவிலே அக்னியாகவும் ஆண்டவர் வந்து அவங்களோடு இருந்து அவங்களை வழி நடத்துகிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ அந்த மேகம் வந்து எழும்புற வரைக்கும் அவங்க வந்து எங்கே தங்கியிருக்காங்களோ அங்கே தான் இருப்பாங்க, பிரயாணம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றுக்குமே வந்து நம்ம ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வழிநடத்தலுக்கு நம்ம காத்திருக்கணும். எந்த விஷயத்துலையும் குடும்பத்தில் நம்ம ஏதோ ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறோம், ஒரு கல்யாண காரியமாக இருக்கட்டும், ஒரு வேலையின் காரியமாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்களோட படிப்பாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்களை குறித்து ஏதாவது ஒரு முக்கியமான முடிவாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து தேவனிடத்தில் ஜெபித்து தேவனுடைய வழிநடத்தலுக்கு காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அன்னைக்கே வந்து ஆண்டவர் வந்து மேகஸ்தம்பாவும் அக்னியாகவும் நமக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அவங்க வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலியமாக அவனுடைய வருகைக்கு அப்புறம், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவராய் இன்னைக்கு நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். ஏன்னா வேத வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது, 1 யோவான் 2:27 1 யோவான் 2:27 ஆண்டுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஸோ எல்லா காரியத்திலையும் ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு இருக்குது. நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோமோ அன்னைக்கு ஆவியானவரோட அபிஷேகம் நம்மளை ஊற்றப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு காரியத்துக்காகவும் ஊழியர்கிட்ட ஜெபம் கேட்கலாம், சில ஆலோசனை கேட்கலாம், ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கான காரியங்கள் நம்ம தான் எடுக்கணும். அப்போ ஆவியானவர் என்ன சொல்கிறாங்களோ ஆவியானவருடைய முடிவு என்னங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய குடும்ப ஜபத்திலையோ தனி ஜபத்திலையோ காத்திருந்து பெற்றுக்கொண்டு அப்படி எடுக்கும்போது நிச்சயமாக நம்ம வந்து ஒவ்வொரு காரியமும் நமக்கு வந்து ஒரு வெற்றி சிறக்க பண்ணுவார் தேவன். ஒவ்வொரு காரியமும் நமக்கு சிறப்பாக அமையும். எந்த ஒரு விஷயத்துலேயும் போய் நம்ம மாட்டிக்கிட்டு ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புலம்ப வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். இப்படி தான் வேத வார்த்தை சொல்லியிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஞானம், தேவனுடைய புத்தி பெண்களுக்கு தேவை. அப்போ தான் குடும்பத்தை கட்ட முடியும் வேதத்தின் அடிப்படையில். மற்றும் தேவனுடைய வழிநடத்துதலுக்கும் நமக்கு தேவையாக இருக்கிறது பெண்களுக்கு. அப்படி வழிநடத்தி ஆண்டவர் போக நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். அப்போ நம்ம இப்படி போகும்போது நாம் ஜபிக்க வேண்டிய விதமும் இருக்குது. நம்ம வந்து ஜபத்தில் நிறைய காரியங்கள் நம்ம கேட்குறோம். நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்கள் தேவைகளுக்காக, நம்மளுடைய தேவைகளுக்காக நிறைய காரியங்கள் நம்ம வந்து நம்ம குடும்ப காரியங்களுக்காக நம்ம ஜபிப்பது உண்டு. அப்படி ஜபிக்கும்போது நம்ம வந்து நிறைய நேரங்களில் போராடி சில காரியங்களை அதிகமாக வேணும்னு பிடிவாதம் பண்ணி நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா ஜபம் வந்து 3 விதப்படும். ஒன்று வந்து நம்ம ஜபிக்கிறோம்,
அதுக்கு 3 விதமான பதில்கள் உண்டு. என்னன்னா, ஒண்ணு எஸ்ஸு, இன்னொன்னு வந்து வெயிட், இன்னொன்னு வந்து நோ. எஸ்ஸுன்னா உடனே கிடச்சிரும். சரி ஓகே. சில காரியங்கள் நமக்கு உடனே நடந்துரும், உடனே கிடச்சிரும். சில காரியங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் ப்ராசஸில் இருக்குன்னு அர்த்தம். வெயிட் பண்ணிகிட்ருப்போம். சில காரியங்கள் வந்து நோனா நோ தான். வேணவே வேணான்னா வேணாம் தான். ஆனால் பாருங்கள், நம்ம வந்து இந்த முதலாவது இந்த எஸ்ஸுக்கு வந்து நம்ம பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது நடந்துருச்சா, அதனால் நமக்கு வந்து பெரும்பாலும் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இந்த வெயிட் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், காத்திருக்க மாட்டோம். நிறைய நேரங்கள் நமக்கு பொறுமை கிடையாது. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துருவோம். இல்லை அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு வேறு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவோம். சூழ்நிலையை பார்த்து பயந்துருவோம். இப்படிலாம் நிறைய காரியங்கள் உண்டு. ஸோ வெயிட் பண்ணணும்னா ஆண்டோடைய திட்டம், வெயிட் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் வந்து அதின் காலத்தில் அனைத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். ஒரு நாளும் வந்து ஒரு செகண்ட் கூட வந்து லேட் ஆகாது. கரெக்டான டயத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். கானான் ஒரு கல்யாணத்தில் கூட அவங்க அம்மா சொல்கிறாங்க, அது சொல்லணுன்னே என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி. ஸோ கரெக்டாக அந்த டயத்தில் ஆண்டவர் வந்து கானான் ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கரெக்டான ஏற்ற வேலையில் எல்லா காரியங்களும் அற்புதமாக நடக்கும். நம்ம பொறுமையாக இருக்கணும். சில காரியங்களுக்கு நம்ம ஜெபிச்சுட்ருப்போம். அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து எஸ் சொல்லிடுவாங்க. சில காரியங்களுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ளணும். பொறுமையினாலும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆபிரகாம் வந்து அப்படி தானே 80 வயசில் வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. நீ வந்து பூமியில் உள்ள மணலை போலவும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆனால் குழந்தை வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது 100 வயதில் தான். ஸோ 20 வருஷம் அவர் வந்து காத்திருந்தார், பொறுமையாக இருந்தார். அதே போல் நம்மளும் நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அப்போ பொறுமையாக காத்திருந்து ஆண்டவர் பாதத்தில் இருந்து அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். 3வது, நோ சொன்ன காரியத்துக்காக நம்ம வந்து போராடி அதை வந்து வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு ஆண்டவர் ஒருவேளை நமக்கு கொடுக்க வேணாம், அதோடைய சித்தத்தின்படி நமக்கு அது வேணான் இருந்தால் அது நம்ம வந்து வேணான்னு விட்டுறது தான் நல்லது. போராடி ஜெபிச்சு வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறையா பேர் சொல்லுவாங்க, யாக்கோபு வந்து போராடி ஜெபிச்சு வாங்கினாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிறத நம்மளை விட நம்ம ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இல்லையா. நம்ம பிரச்சனையை வந்து சில நேரங்கள் நம்ம கூட நிறைய நேரங்களில் சில காரியங்களை மறந்துருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம காரியங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளை விட ஆண்டவருக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். அதனால் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நமக்கு தேவையை, நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்து நேர்த்தியாக நமக்கு கொடுப்பாங்க. அதில் நம்ம வந்து எந்த ஒரு குழப்பமும், நமக்கு கன்ஃபியூஸும் வேணாம். அதனால் நமக்கு வேண்டான்னு சொல்கிற காரியத்தை நம்ம வந்து போராடி எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து ஜெபிச்சு உபவாசம் பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது வேதத்தின் அடிப்படையில். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ என்னோடய பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு சைக்கிள் ஓட்டுற வயசு வந்துருச்சு. நான் அவனுக்கு சைக்கிள் இந்த சம்மர் ஹாலிடேஸில் நான் அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து அதை நான் ட்ரெயின் பண்ணி அவனை சைக்கிள் ஓட்ட பழகி சைக்கிள் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு சைக்கிள், புது சைக்கிள் வாங்கி கொடுத்து கற்றுக் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இருக்கிறேன். அதை அவன்கிட்ட சொல்லலை. எக்ஸாம் போயிட்டுருக்கு. சரி அமைதியாக இருப்போம், சர்ப்ரைஸாக நம்ம சொல்லுவோன்னு வச்சுருக்கிறேன். ஆனால் அவன் வந்து என் ஃப்ரெண்டு வாங்கிட்டாங்க, எல்லோரும் ஓட்டுறாங்க, எல்லோரும் சைக்கிளில் தான் வராங்க ஸ்கூலுக்கு, எனக்கும் சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு பிடிவாதமாக என்கிட்ட கேட்டு வாங்கி சைக்கிள் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. வாங்கி நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கற்றுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் என்னாகும், கை காலில் அடிப்படும், ஃப்ராக்சர் ஆகும், சைக்கிள் எதாவது டேமேஜ் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். இதே போல் தான் நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறோம், சில காரியங்களுக்காக போராடி ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அடம்பிடிச்சு வாங்கும்போது அது நமக்கு வந்து சஞ்சலமும் தவிப்புமாக இருக்கும். ஏன்னா வேதத்தில் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, எகிப்திலேருந்து வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் நியாயாதிபதிகள் மூலியமாக, ரட்சகர்கள் மூலியமாக, தீர்க்கதரிசிகள் மூலியமாக வந்து அவங்க ஆளுகை செஞ்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிகள் மூலியமாக ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டு வந்து கொண்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வயசாச்சு, எங்களுக்கு ஆளுகை செய்ய உலக மக்களை போல் எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுங்கன்ட்டு சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு எங்களுக்கு வாங்கி கொடுங்க, எங்களுக்கு ராஜா வேணும், ஏன்னா உலக மக்கள் எல்லாருக்குமே ராஜா இருக்குது, எங்களுக்கும் அதே போல் ராஜா வேணும்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, சாமுவேல்கிட்ட, அவங்க ஒன்றை தள்ளலை, என்ன தள்ளிட்டாங்க, என்னுடைய ஆளுகை, என்னுடைய ஆலோசனை அவங்க தள்ளிட்டாங்க, அதனால் அவங்க கேட்குறபடி நீ கொடு, ஆனால் என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன அதுக்கப்புறம் என்னென்ன விளைவுகள் இருக்குங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுப்பாங்க. எதில் வருதுன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் வரும். அது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் அது வரும். என்னென்ன பிரச்சனை வரும், அப்படி என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களை வந்து ராஜாவுடைய அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் வேலை செய்யணும். அங்கே போய் வந்து ரதங்களை வந்து துடைக்கணும், மெயின்டைன் பண்ணணும், போருக்கு போகணும். உங்களுடைய பெண்கள் வந்து அங்கே போய் வந்து வீட்டின் காரியங்கள், அரண்மனை வேலைகளை செய்யணும், அப்பம் சுடணும்,
இந்த மாதிரி இருக்கணும். உங்களுடைய விளைச்சல் நீங்கள் என்னென்னலாம் விவசாயம் பண்ணி விளைவிக்கிறீங்களோ அதில் வந்து நல்லதை அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்க நல்ல தோட்டங்கள் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ராஜா கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி. அதே மாதிரியே ராஜாக்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய காரியம் அதே மாதிரி இருந்துச்சு. நிறைய ராஜாக்கள் வந்து அவங்கள சோரம் போக செஞ்சாங்க. நிறைய அந்நிய தெய்வங்களை வந்து அவங்க கும்பிட வேண்டிய, தொழுது கொள்ள வேண்டிய நிலைமைக்கு ஆளானாங்க. அதனால கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி எதிரிகளுடைய கரங்களில் ஆண்டவர் வந்து அவங்களை ஒப்பு கொடுப்பதெல்லாம் உண்டு. ஸோ இப்படி எந்த காரியத்துக்கு நம்ம போராடி ஆண்டவர்கிட்ட எனக்கு பிடிவாதமாக வேணும்னு நம்ம நினச்சி ஜெபிச்சு வாங்குகிறோமோ அது நமக்கே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஜெபத்தில்னா ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். இப்போ நம்ம கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த காரியங்கள் இருக்குது, விண்ணப்பம் பண்ணலாம், தவறே கிடையாது. அதே நேரம் ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட உம்முடைய சித்தம் என்னவோ அதன்படி செய்யுங்கப்பா, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஜீசஸ் வந்து அதான் செஞ்சுருக்கிறாங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்போது சிலுவையின் பாடுகளுக்கு போகிறதுக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை வந்து சிலுவையில் ஆண்டவர் சுமக்க போகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் வந்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க அப்படின்னு. ஒருவேளை அன்னைக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிதாவின் சித்தத்துக்கு ஜீசஸ் ஒப்பு கொடுக்கலன்னா இன்றைக்கி நமக்கு ரட்சிப்பு கிடையாது, இன்றைக்கி நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஒரு ஆண்டவர், ஒரு ஜெபமாக நம்ம பார்க்கிறோம். அதே போல் தான் இன்றைக்கும் நம்ம அப்படியாக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வாங்க. நிச்சயமாக நம்ம தேவைகள் என்னவோ அதெல்லாம் சந்திக்கப்படும். நம்ம வந்து அதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் நமக்கு வேணாம். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை எப்படி கட்டணும் அப்படின்னா வேத வார்த்தையின்படி கிறிஸ்துக்களாக கட்டப்படணும். அதுக்கு தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஆலோசனை தேவை, அதுக்கு தேவனுடைய வழிநடத்தல் தேவை. அதே போல் நம்மளுடைய ஜெபத்திலையும் தேவனுடைய சித்தம் தேவை. தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்படி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமமும் மகிமையடையும். ரெண்டாவதாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதல். பெண்கள் வந்து குடும்பத்தை கட்டினார் குறித்து பார்த்தோம். அடுத்ததாக பெண்கள் வந்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஊழியம் செய்ய வேண்டும். பெண்களும் ஊழியம் செய்ய வேண்டும். ஏன்னா ஊழியன் வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி ஊழியனோடனே சரி ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் அப்படின்னா நமக்குன்னு சில காரியங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். பெண்களும் வந்து கண்டிப்பாக உங்களால் ஆண்டவர் தந்த தாளந்துகளை பயன்படுத்த முடியும், ஆண்டவர் கொடுத்த வரங்களை பயன்படுத்தி நீங்களும் கண்டிப்பாக ஊழியங்களை செய்ய முடியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தான் நிறைய பெண்களுடைய பேர்கள் பதிவு செய்யப்படலை. வேதத்தில் நிறைய பெண்கள் வந்து அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க, பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதில் பெண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும், ஆனால் பேர் பதிவு செய்யப்படாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் எல்லா பெண்களுடைய பேருமே அதில் இருக்கும். பெண்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் அடைந்தவர்களாக நம்ம வந்து பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்திற்கு அப்புறமாக. இப்போ பெண்கள் வந்து ஊழியம் செய்வது மிக மிக அவசியம். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது 12 சீசர்கள் அவங்க கூட வந்து செய்கிறாங்க. சீசர்கள் மட்டும் இல்லை, நிறைய பெண்களும் தேவனோடு இருந்து ஊழியம் செய்தது உண்டு. எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3 நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான பூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இங்கே பாருங்க, ஆண்டவர் கூட ஊழியம் செய்த எல்லா பெண்களுடைய பெயர்களும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடன் கூட இருந்தார்கள். 12 சீசர்கள் இருக்கிறாங்க, கூட வந்து பெண்கள். இப்போ இங்கே சொல்லப்பட்ட எல்லா பெண்களும் இருக்கிறாங்க. இங்கே
என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆண்டவர் பிரயாணம் பண்ணும்போது அவங்க கூட இருந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சுக்கிட்டு அவங்களும் ஆண்டவருக்கு அவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக உறுதுணையாக கூட இருந்து ஊழியம் செய்கிறாங்க. அதே போல தான் இன்றைக்கும் பெண்களாகிய நீங்களும் குடும்பத்தை கட்டுகிற காரியத்திலையும் நீங்கள் இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிற காரியத்திலும் நீங்கள் முக்கிய பங்காக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். லூக்கா மட்டும் இதை குறிப்பிடவில்லை, மார்க்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவங்க பெண்கள் வந்து ஊழியம் செய்த காரியம். ரெண்டாவது, பெண்கள் புத்திசாலி மட்டும் இல்லை, பெண்கள் ரொம்ப தைரியசாலிகள். ரொம்ப தைரியமாக நிறைய நேரங்களில் முடிவு எடுப்பாங்க, தைரியமாக பேசுவாங்க. தைரியம் நிறையா பெண்களுக்கு உண்டு, நிறையா. ஏன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சிலுவையில் வந்து அறையப்படுறாங்க. அறையப்படும்போது பார்த்தீங்கன்னா கூட நின்றது எல்லாமே பெண்கள் தான் அதிகமாக நின்றுருக்காங்க. யோவான் சீசன் மட்டும்தான் அங்கே நின்றுருக்கிறாரு, மற்ற எல்லாமே பெண்கள் தான் கூட நின்றுருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி என் நிமித்தம் நீங்கள் இடரில் அடைவீர்கள், என்னை வந்து ஒப்பு கொடுப்பாங்க, மனுஷகுமாரனை ஒப்பு கொடுப்பாங்க, சிலுவையில் அறையப்படுவேன் நான், அப்படி எனக்கு இவ்வளோ பாடுகள்லாம் வரும்னு சொல்லும்போது அங்கே பேதுரு கோபமாறாரு. அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நான் அவங்க கூட இருப்பேன், யார் போனாலும் சரி நான் அவங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பேதுரு. சீசர்களும் அதே மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க, அப்படியே சொல்கிறாங்க, ஆமாம் நாங்களும் போக மாட்டோம். ஏன்னா சீசர்ஸில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது, அவர்களும் அப்படியே சொன்னார்கள் என்று. அப்போ பேதுரு சொன்ன மாதிரி தான் எல்லா சீசர்களும் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் யாரும் போக மாட்டோம், அவங்க கூட தான் இருப்போம். ஆனால் பாருங்கள், சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் அவர் சிலுவையை அரைஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் கூடயே இல்லை, யோவானை தவிர. பேதுரு வந்து ஒரு லேடி கேட்குறாங்க, நீ அவர் கூட தானே இருந்த, உன் பேச்சு காட்டி கொடுக்குதேன்னு சொன்னால் இல்லைன்னு மறுதளிக்கிறாரு. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை மறுதளிக்கிறாரு. மறுதளிக்க மட்டும் இல்லை, எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாரு, சபிக்கவும் தொடங்குறாரு. அப்போ பேதுருக்குள்ளே அவ்வளோ ஒரு பயமாக இருந்திருக்கு, விலகி ஓடிடுறாரு. ஆனால் இங்கே பாருங்கள், பெண்கள் வந்து கூடயே நிற்கிறாங்க, ஆண்டவர் கூடயே நின்று கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழுதுகிட்டே கூட நிற்கிற ஒரு காரியம் இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40-41. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோடே இருந்தார்கள். இங்கே வந்து சிலுவையில் அரைஞ்சாச்சு, கூட நிற்கிறாங்க, கூட நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்திரீகள் எல்லாருமே கூட நின்று பார்த்துட்டு இருக்காங்க. மத்தேயு 27:55 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிலுவையின் தூரத்தில் நின்று என்ன பண்ணுறாங்க, பார்த்து அழுதுட்டு இருக்காங்க ஆண்டவருக்காக. அப்போ ரொம்ப தைரியம் தான் இல்லையா? சீசர்கள்லாம் ஓடிட்டாங்க, தண்ணியும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ, தன் மீதும் ஒரு குற்றம் வந்துடுமோ, ஏன்னா ஜீசஸ் கூட நீ இருந்தேல அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக இவங்களையும் எல்லா மக்களும் பார்த்துருப்பாங்க இல்லையா, பார்த்துருப்பாங்க. ஆனாலும் பாருங்கள், யார் எங்களை கேட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சிலுவையின் அருகிலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டோடைய கஷ்டத்துலையும், ஆண்டவர் துயரப்படும் போதும் அவர் கூட நிற்கிற பெண்கள் ரொம்ப தைரியசாலி. இப்போ பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும், ஊழியத்தில் செய்யும்போதும் தைரியமாக இருக்கணும், குடும்பத்தின் காரியத்திலே ரொம்ப தைரியமாக இருந்து குடும்பம் கட்டப்படணும். ஸோ தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். ஏன் ஊழியம் நம்ம செய்யணும் அப்படின்னா, வேதம் சொல்லிக்கிறது, எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். நம்மளுடைய பட்டணத்துக்கு சமாதானம் இருக்கும்போது தான் நமக்கு சமாதானம் இருக்கும், நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், நம்ம தேசத்தில் சமாதானம் இருக்கும். அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஊழியம் செய்யணும், நம்மளுடைய பட்டணத்துக்காக, நம்ம இருக்கிற இடங்கள், எந்தெந்த ஊரில் நம்ம இருக்கிறோமோ அந்த ஊருக்காக, நம்ம இருக்கிற தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய புற மக்களுக்காக, நம்மளை இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் அறிந்திடும்படியாக அவங்களுக்கு சமாதானம் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும், நம்ம பெற்றுக்கொண்ட சமாதானம் அவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள்ட்ட ஆண்டோடைய அன்பை சொல்லணும். அதுதான் ஊழியம். ஆண்டோடைய சமாதானத்தை குறித்து அவங்கக்கிட்ட பேசணும். பேசும்போது நிச்சயமாக ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு சமாதானம் தருவாங்க, நம்ம குடும்பத்துக்குள்ளே அதை நம்ம காண முடியும். ஸோ இப்படியாக வேத வார்த்தை சொல்லுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா,
ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10. சாலமோன் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. பைபிள்லேயே வந்து ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு ப்ரேயர் அப்படின்னா சாலமோனோட ப்ரேயர் தான். ஏன்னா அதில் போட்டிருக்கு 1 ராஜாக்கள் 3:10. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. என்ன சாலமோன் கேட்டார் அப்படின்னா, ஆண்டவர் வந்து சாலமோனை ராஜா ஆக்கிட்டு அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், நீ என்ன என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்கும்போது பாருங்கள், சாலமோன் ராஜா பெரிய ஒரு ஆஸ்தி அந்தஸ்து, எனக்கு இப்படி என் ராஜ்யம் நிற்கணும், என் சிம்மாசனம் பெருசாக இருக்கணும், அப்படிலாம் எதுவுமே கேட்கல. ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை வந்து நான் ஆளும்படியான ஞானத்தை எனக்கு கொடுங்க, நான் வந்து போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். உடனே அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவருக்கு அது உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சு ஆண்டவருடைய பார்வைக்கு. ஏன்னா ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மேலேயே தான் எப்பொழுதுமே கரிசனையாக இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள் காலங்கள், அதுக்கு முன்பாக ஆபிரகாம்லேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை அப்படியே கண்ணின் மணியை போல பாதுகாத்து அவங்கள வழிநடத்தி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஆண்டோடைய நோக்கம், ஆண்டோடைய கரிசனை, ஆண்டோடைய இருதயத்தின் இயக்கம் எல்லாமே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலே தான் அதிகமாக இருந்தது. அதனால் சாலமோனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களை குறித்த அந்த பாரம் அப்படின்னு அதற்காக அந்த ஞானத்தை கேட்கும்போது ஆண்டவர் வந்து அதை ரொம்ப உகந்த விண்ணப்பமாக எடுத்து சாலமன் கேட்காத எல்லா செலவும் கொடுக்குறாங்க. சாலமன் கேட்டது ஞானம் மட்டும்தான், உங்களுடைய ஜனங்களை ஆளும்படி. ஆனால் ஆண்டவர் தரது பாருங்கள், அவ்வளவு செல்வம், அவ்வளவு ஒரு ராயலாக வந்து சாலமன் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கு முன்பாக எந்த ராஜாவும் கிடையாது, அதற்கு பின்பாகவும் பைபிளையும் கிடையாது, ஹிஸ்டாரிக்கலாகவும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ராஜா இது வரைக்கும் வாழ்ந்தது கிடையாது சாலமனை போல். அவ்வளவு வந்து ஒரு செல்வம் செழிப்பு எல்லா காரியமும் சாலமனுக்கு கிடச்சிச்சு. அதை விட ஒரு பெரிய சமாதானமாக சாலமன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த காலத்தில். அப்படி ஆண்டவர் வந்து அவனை ஆசீர்வதிச்சார். அவன் பெரிய ஒரு சமாதானம் சாலமனுடைய ராஜ்யத்தில், சாலமனுடைய ஆளுகையில் இருந்தது. ஆளுகை வர்க்கும் ஒரு பெரிய சமாதானம் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சாலமுடைய இந்த விண்ணப்பம் தான் மிக மிக முக்கியமான ஒரு விண்ணப்பம். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மீது மட்டும் இருந்த தேவனுடைய கரிசனை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக உலக மக்கள் அனைவர் மீதும் ஆண்டவருக்கு கரிசனையாக இருக்குது. ஆண்டவருடைய ஆத்ம பாரம் இருக்குது. ஆண்டவர் எல்லா ஆத்மாக்களுக்காக ஆண்டவர் இன்றைக்கு பரிதவித்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா வேதத்தில் சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாருன்னு. அப்போ இன்றைக்கி நீங்கள் நம்மளுடைய எல்லா ஜனங்களுக்கு, இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஆத்ம பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கும்போது அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை அறிஞ்சு கொள்ளணும், அவங்களும் அவனுடைய அன்பை ருசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊழியங்கள் செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் வந்து நீங்கள் கேட்காத எல்லா காரியங்களும் உங்களுக்கு தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லை, கரெக்டாக எல்லா அதே காலத்தில் எல்லாம் நேர்த்தியாக அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் செய்து வர பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்து வருகிற ஊழியத்தினாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்துக்கும் அவர் மறக்கிற தேவன் அல்ல, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நிச்சயமாக இதுக்குரிய எல்லா ரிவார்டுகளும் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும், மகிமையிலும் கிடைக்கும். இங்கேயும் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்களுடைய பிள்ளைங்கள் காரியம், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்களுடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அதே போல் மறுமையிலும் என்ன பண்ணும், உங்களுக்கு ரிவார்டு உண்டு. நீங்கள் ஜெபித்த ஆத்மாக்களுக்காக, நீங்கள் ஆண்டவரத்தில் கொண்டு வந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் அங்கே மகிமையிலே பரலோகத்திலே உங்களுக்கு நிச்சயமாக ரிவார்டு உண்டு. அங்கேயும் ஆண்டவர் உங்களே மிக மிக சந்தோஷமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஊழியம் செய்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. பிள்ளைங்கள் சந்தையாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால தான் இப்போ நம்ம செய்கிற ஊழியங்கள்னால தேசத்துக்காக நம்ம செய்கிற ஊழியங்கள், தேசத்துக்காக நம்ம எடுக்கிற ஜெபங்கள், தேசத்துக்காக நம்ம படுகிற பிரயாசங்கள், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நம்ம படுகிற எல்லா பிரயாசங்களும் ஒரு நாள் வீண் போகாமல் ஆண்டவரை வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இதனால் என்ன ஆகும்னா, நம்மளுடைய பிள்ளைங்கள் சந்தையாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. பார்வோன் வந்து
எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணுறாங்க, எபிரேய ஸ்திரீகளுடைய ஆண் குழந்தைகளை கொல்லாமல் விட்டுறாங்க. பார்வோன் கேட்குறான், என்ன ஏன் பண்ணலை அப்படின்னு. இல்லை, அவங்க எங்களை பயங்கர பலசாலியாக இருக்காங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்பாகவே வந்து அவங்க வந்து குழந்தைய பெற்றுறாங்கன்னு சொல்லி தேவனுக்கு பயந்து இந்த காரியத்தை செய்வாங்க. இப்போ அவங்க பாருங்கள், அதனால ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா, அந்த மருத்துவச்சிகளோட குடும்பங்களை ஆண்டவர் தலைக்கு முடிவு செய்தார். வேதத்தில் வசனம் இருக்குது. எபிரேய அந்த ஆண் குழந்தைகளை தப்ப விட்டதுனால அந்த மருத்துவச்சிகளுக்கு தேவன் பண்ணின ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, அவங்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருக்காக தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவர் கட்டப்படுவதற்காக செய்கிற ஊழியங்கள் எல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக அது வீண் போகாது. ஒரு நாள் கண்டிப்பாக பரலோகத்தில் அதுக்குரிய மகிமை உண்டு, அதுக்கு ஒரு ரிவார்டு உண்டு. அதே போல் பூமியிலையும் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ பெண்கள் வந்து ரெண்டு தலையாய கடமையை பார்த்தோம். ஒன்று வந்து குடும்பம் கட்டப்படுதல், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதல். குடும்பம் கட்டப்படுவதற்கு தேவனுடைய புத்தி மிக மிக அவசியம். அதற்கு தேவனுடைய ஞானம், ஆலோசனை எல்லாம் தேவை. அதே போல் தேவனுடைய வழிநடத்தலும் முக்கியமாக தேவைப்படுகிறது. அதே போல் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்து நம்ம குடும்பத்தின் காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதல். அதனால் பெண்கள் கண்டிப்பாக ஊழியம் செய்யணும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு வேலையில் இருக்கீங்களா, எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட ஆண்டோடைய அன்பை சொல்லுங்கள். உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியமாக எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பைபிள்லேருந்து வசனத்தை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வசனங்கள் நிறையா உண்டு. அந்த வசனங்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு நாள் அந்த வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யும். அது வந்து கண்டிப்பாக அது வந்து வீண் போகாது. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, என் வசனம் நான் சொன்னபடி வாய்க்கும், அது வெறுமனே திரும்பாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய வசனம். நிச்சயமாக அது ஒரு நாள் அவங்களுக்குள்ள கிரியை செய்யும். நிச்சயமாக அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வருவாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய இருக்கிற இடங்களிலே நீங்கள் ஊழியம் செய்யுங்க. நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் தான் மிஷினரிமார்கள். அதுதான் உங்களுக்கு வந்து மிஷன் ஃபீல்டு. வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் இருக்கிற உங்களுடைய குடும்பத்து பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்சவங்க, பழகினவங்க, சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனைகள், நீங்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதனே கிடையாது. எந்த மனுஷனுக்கும் சமாதானம் இல்லை. அப்போ அவங்கக்கிட்ட ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா, நான் ஜெபிக்கிறேன், வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கேட்பாங்க, இப்படிலாம் வேதத்தில் வசனம் இருக்குதான்ட்டு. ஏன்னா நேட்டையும் கேட்டவங்க நிறையா உண்டு. அப்படி கேட்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு புதிய படம் வாங்கி கொடுங்க. பைபிள் படிங்க, பைபிள் இதை விட மேன்மையான வசனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆறுதல் அளிக்கக்கூடிய வசனங்கள் இருக்குது, உங்களை பலப்படுத்தக்கூடிய வசனங்கள் இருக்குன்னெலாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு புதிய ஏற்பாடு மட்டும் கொடுத்தா கூட போதும். அதை படிக்க வைங்க. அப்படி நீங்கள் வேதத்தை அவங்க வேதத்தை படிச்சுட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த வேதம் அவங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக வழிநடத்தும். இங்கேயும் அவங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அவனுடைய அன்பை அவங்க நிச்சயமாக ருசிப்பாங்க. அப்படி செய்யும்போது உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் உங்களுடைய குடும்பம் தலைத்தோங்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படி வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.